கலைஞர் ஐயாவின் சமாதி அல்ல, இது அவரது சந்ததி என்று நடிகர் வடிவேலு நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். கருணாநிதி நினைவிடத்தை பார்வையிட்ட அவர், நினைவிடத்தை பார்த்து நான் வியப்படைந்தேன். அவரது வாழ்க்கை முறை தொடங்கி அரசியல் போராட்டம் வரையில் கடந்து வந்த அனைத்தையும் இங்கு அறிந்து கொள்ளலாம். இது மணிமண்டபம் அல்ல, மணிமகுடம். உலக தமிழர்கள் அனைவரும் இதை பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு பெரிய பெருமை பாய்ச்சி. எனக்கு ஐயா கலைஞர் ஐயாவுடைய வந்து சமாதி இல்லை, இது பெரிய சன்னதி, அது பெரிய வரலாறே உள்ள இருக்குது. அதாவது ஒரு பார்க்க 2 கண்ணு பார்த்தாரு, 1000 கண்ணு வருங்க. அவ்வளோ நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வரலாறு என்ன, அவர் எவ்வளோ போராடி இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிங்கிறப்ப நீங்கள் உள்ள போய்ட்டு வரவங்களுக்கு 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோமா, 6ஆம் தேதி மக்கள் பார்க்க மாதிரி அருங்காட்சி மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. மக்கள் போய் பாருங்க. ஆன்லைனில் புக் பண்ணி பண்ணுறாங்க, அது தெரியல எனக்கு. ஆனால் உள்ள போய் நான் பார்த்தேன். நான் உங்கள் சார்பாக சும்மா ஃப்ரீயாக காசு கொடுக்க பார்த்துட்டேன். அவன் பிரமாதம் ரொம்ப 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 ஓகே. அதாவது நேரில் பார்த்த வியப்பு பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். அவரோட உட்காந்து பேசி அவர் பேச, நீ வந்து ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து அவர் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். அவர் பக்கத்தில் போட்டோ எடுத்தேன், அவர் எனக்கு கும்பிட்றாரு, நான் கும்பிட்றேன். ஒரு கண்கொள்ளா காட்சி. இதோட ஒரு விஷயம் சொல்லுவாங்களேன், திமுக தொண்டனுக்கு இது ஒரு குலதெய்வ கோயிலுங்க. இதுதாங்க பெரிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் கடவுள் மாதிரி. அதாவது இப்படி இருக்காரு. அதாவது அந்த திமுக கோட்டையில் கூட ஒரு செங்கல் கூட உருவாக அளவுக்கு இந்த கட்சி வளர்த்துறதுக்கு காரணம் என்ன உள்ள பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. இந்த கட்சி அவர் அருமையாக எப்படி வளர்த்துருக்காரு, எவ்வளோ போராடிக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிள்ளைக்கு அதாவது உள்ள போய் என்ன சொன்னல, இந்த சமாதி இல்லை, சன்னதி. இது மணிமண்டபம் இல்லை, இது மணிமண்டபம் கந்த மணிமண்டபம். அப்படிதான் என்னால் சொல்ல முடியாது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப மக்கள்லாம் பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க, எவ்வளோ அழகாக உள்ள பார்த்து அப்படி துடிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. நான் போய் பார்த்து எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலே இந்த நம்ம மக்களுக்கு, அதாவது தொண்டர் மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கு, உலக தமிழர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு குறிப்பியான ஒரு மணிமண்டபம். அது ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏற்பாடு செய்த அருமை ஐயா மாண்புமிகு என்னுடைய அண்ணன் தளபதி மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு உறுதியாக இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி எப்படி பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும்.